வெல்கம் பேக் டு மை சேனல் த லைஃப் ஆஃப் வி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, என் ரீசெண்டான நான் பண்ண எம்டிஸ் என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ அது எப்படி எனக்கு ஒர்க் ஆச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது த மோஸ்ட் ஹைப் ப்ராடக்ட் இன் இன்டர்நெட் வாசஸ் லாரியல் பாரிஸோட ஷாம்பு. ரெண்டுமே பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆச்சு. ஆனால் உண்மை என்னென்னா, இது என்னோடய 2வது பாட்டில். ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி என் ஃப்ரெண்ட்ஸும் நல்லாயிருக்கும்னு சொன்னும்போது, சரி உண்மையிலே இது நல்லா தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு இது நான் 2 தடவை இது காலி பண்ணிட்டேன். இது என்னோடய செகண்ட் எம்டி. ஆக்சுவல் ட்ரூத் இஸ் இது ஒரு மட்டமான ப்ராடக்ட். இது என் ஹேரை பயங்கரமாக ஃப்ரிஸ் ஆச்சுக்குச்சு. ரொம்ப ஃப்ரிஸ் பயங்கரமாக ஃப்ரிஸ் ஆக்குன ஒரு ப்ராடக்ட் இது. எனக்கு ரொம்ப ட்ரை ஹேர், ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட். இது பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகாத ஒரு ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் டு யூஸ் திஸ் ப்ராடக்ட். ஸோ அடுத்த ஹேர்லேயே இன்னொரு இது பார்க்க போகிறது என்னதுன்னா, பீப்ளண்ட்டோட கண்டிஷ்னர். இது ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுவேன். ஆனால் லிட்டில் பிட் ஃப்ரிஸ் ஆக்குச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப கேர்லி ஹேர். ஆனால் கேர்லி ரொட்டீன் பண்ணாதனால மேபி ஃப்ரிஸ் ஆகிருக்கலாம். இந்த ப்ராடக்டில் என்னதுன்னா, எனக்கு ரொம்ப கேர்லி ஹேர், எனக்கு கேர்ள்ஸ் எனக்கு நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது நான் வாஷ் பண்ணிட்டு இந்த கேர்ள்ஸ் நல்லாவே எனக்கு ரீட்டைன் ஆச்சு. அதே போல் இது நல்ல திக்கான ஃபார்முலேஷன். ப்ரைஸுக்கு குவாலிட்டி ரெண்டுமே பெஸ்ட். ஸோ கேர்லி ஹேர் எனக்கு இருக்குது அப்படின்னா நான் இதை யூஸ் பண்ண சொல்லி, பட் லிட்டில் பிட் ட்ரை ஆக்குச்சு. எனக்கு லிட்டில் பிட் ஆஃப் ட்ரைனஸும் எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ப்ராடக்ட் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம ஃபேஸுக்கு இந்த டாட் அண்ட் கீயும் பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் தான் சொல்லுவேன். இது ஒரு குட்டி இது மாதிரி ஒரு ஸ்பூனும் வரும். இது நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்கின் கொஞ்சம் ப்ரைட்டனாக ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதில் ரெட்டினால் இருக்குது. ஸோ இது மினிமமான குவான்டிட்டியில் தான் ரெட்டினால் இருக்குது. நான் இப்போ தான் இனிஷியலாக ரெட்டினால் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த குவான்டிட்டி எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது யூஸ் பண்ணும்போது. இது மாதிரி காம்பினேஷனில் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஸோ லிட்டில் பிட் ஐ ஃபீல் இட்ஸ் ப்ரைஸி பட் ஒர்த் த மனி. இட் இஸ் அ குட் ப்ராடக்ட். எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்டான ப்ராடக்ட்னால் இந்த சிம்பிளோட மாய்ஸ்சரைசர் தான். ஸோ இது ரெண்டுமே வேறு வேரியண்ட்டு. இது ஹைட்ரேட்டிங் லைட் மாய்ஸ்சரைசர். இது ரீப்ளஷிங் ரிச் மாய்ஸ்சரைசர். ஸோ இது ரெண்டும் வேறு இது. ஃபார்முலேஷன் பார்த்திங்கன்னா பார்க்க ரெண்டுமே ஒரே ஃபார்முலேஷனில் தான் இருக்கும். ரெண்டுமே ஒயிட்டாக அதை பார்க்க ஃபீல் பண்ணுற ஃபார்முலேஷன் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இது இன்க்ரீடியன்ஸு லிட்டில் பிட் சிமிலர் தான், லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இதில் கொஞ்சம் அதிகமான இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். ஆனால் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் காஸ்ட்லி. பார்த்தா 10 ருபீஸில் இது காஸ்ட்லியாக இருக்குது. மித்தபடி ஃபார்முலேஷன் இஸ் சேம். ஆனால் இதில் எனக்கு ரெண்டில் எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தான். ஹைட்ரேட்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்க ஃபீல் பண்ண எல்லாம் சேமாக இருந்தாலும் இது கொஞ்சம் லாங் ஸ்டே ஆஃப் ஹைட்ரேஷன் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்து நான் வாங்கினேன்னா இது தான் போவேன். இது நான் ரீசெண்டாக ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்ட் தான். இது என்னோடய 7th பாட்டில். அப்புறம் உங்களுக்கு தெரியணும் எவ்வளோ எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோன்னு. எனக்கு பயங்கரமான சென்சிட்டிவ் ஸ்கின். அந்த சென்சிட்டிவ் ஸ்கின்னில் நானும் டெர்மட்டாலஜிஸ்ட் போய் எத்தனையோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரே ஒரு ப்ராடக்ட் எனக்கு என் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு கேட்டுச்சுன்னா இந்த சிம்பிளோட இது தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக ஸ்கின் இருக்குது, எனக்கு எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ வித் திஸ் ப்ராடக்ட். இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட். அண்ட் ஐ ஆல்ரெடி இது ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். 2 டப்பா ரீஸ்டாக் பண்ணி வச்சு. மேக்கப் சம்மந்தமான ஒரு எம்டிஸ் பார்க்கலாம். இது லாக்மேயோட பவுடர். இது என்ன ஷேடுன்னு பார்த்தீங்கன்னா 01 சாஃப்ட் பிங்க் அப்படின்னு ஒரு ஷேடு. இது நீங்கள் நார்மலாகவும் போட்டுக்கலாம். இது நான் பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணேன், ஒரு செட்டிங் பவுடராக தான் யூஸ் பண்ணேன். இது குவான்டிட்டியும் நிறையா இருக்கும். இது ட்ராவலுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. வேறு கண்டெய்னர் நீங்கள் மாற்றிட்டு வேணால் யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் ஸ்பில் ஆகும். ஸோ ட்ராவலிங்க்கு சேஃப் இல்லை. பட் நீங்கள் மேக்கப்புக்கு ஒரு செட்டிங் பவுடராக நான் யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் நிறைய செட்டிங் பவுடர் இட்ஸ் வெரி காஸ்ட்லியாகவும் இருக்கும். நான் அப்பப்போ தான் மேக்கப் போடுவேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் செட் பண்ண யூஸ் பண்ணணும்னா இது செட் பண்ணி யூஸ் பண்ணால் இட் ஒர்க்ஸ் ஸோ வெல். நான் நிறைய மேக்கப் போட்டு எனக்கு 12 ஹார்ஸ் மேலே கூட இது செட்டிங்க்கு யூஸ் பண்ணி ஸ்டே ஆகிருக்கு. ஸோ இது நல்ல ஒரு செட்டிங் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டெய்லி யூசேஜுக்கும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு நல்ல ப்ராடக்ட்.
ஏன்னா செட்டிங் பவுடரில் நிறைய ஷேட்ஸ் அது கண்டுபிடிக்கலாம் கஷ்டம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக எனக்கு இது நார்மலாகவும் நான் யூஸ் பண்ணிக்கலாம், செட்டிங் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனால் நீங்கள் வந்து இது போகலாம். வெரி வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ அடுத்து வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர், மோஸ்ட் ஃபேமஸ், வெரி பட்ஜெட், வெரி அஃபோர்டபுள்னா ஃபிட்மியோட தான். இது வந்து வார்ம் நியூடோன்னு ஒரு ஷேடில் நான் வாங்கியிருக்கேன். ஸோ பார்த்தீங்களா, ஃபுல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ மேக்கப்புக்கு மேலே யூஸ் பண்ணவும் இது நல்லாயிருக்கும். மேக்கப்பே எனக்கு போட வேணாம், சும்மா வெளியே போகிறதுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு இது நீங்கள் வெறும் இதாகவும் யூஸ் பண்ணலாம். கவரேஜும் நாட் வெரி குட் கவரேஜ், ஒரு நல்ல கவரேஜும் ஒரு மினிமமான ஒரு குட் கவரேஜில் இருக்க ஒரு ப்ராடக்ட். இது ஸ்டேயும் நல்லாயிருக்கும். ஆல்சோ இன் வெரி வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அதுவும் நீங்கள் சேல்ஸ் டைம்லாம் வாங்கினீங்க இன்னும் சீப்பாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு காம்பேக்ட் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் இட். நிறைய ஷேட் ஆப்ஷனும் இதில் இருக்குது. மோஸ்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட் வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீடோடது. இது ஒர்க் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒர்க்கே ஆகலை. காசு போட்டு வாங்கிட்டதுனால யூஸ் பண்ணி தவிர்த்து இட் மேக் மை ஹேர் அப்படியே மாய்ஸ்டாக ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. போட்டு குளிக்கிறோம் தவிர்த்து ஒரு ஃபீலும் இதில் பெருசாக இதில் ஒரு யூஸும் இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட் அட் ஆல். இது வந்து இந்த கவர் நான் பிடிச்சிட்டேன். இது வந்து டெர்மோடாக் அப்படின்னு ஒரு பிராண்டோடது. இது வந்து 2% ஹைட்ரோனிக் ஆசிட். இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஜெல் ஃபார்முலேஷன் இருக்கும். மேக்கப் கீழேயும் நல்லாயிருக்கும், டெய்லி பேஸ் யூசேஜுக்கும் நல்லாயிருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஆக்சுவலி சொல்லப்போனால் நான் டெர்மாக்கோ அப்படின்னு நினச்சிட்டேன் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். ஆல்சோ இட் வாஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய ட்ரெண்டிங்காகவும் இருந்துச்சு ஒரு டைமில். ஸோ அதனால தான் இது வாங்கினேன். பட் ஆல்வேஸ் வாஸ் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங். என் ஸ்கின்னுக்கு இது நல்லாவே செட் ஆச்சுன்னு சொல்லலாம். இது வந்து டெர்மோடாக்கோட ஹைட்ரோனிக் 2% ஹைட்ரோனிக் ஆசிட். இது ஒரு குட் டீசன்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நல்ல மாய்ஸ்சரைசர் ஆனால் ஒரு ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். லிப் பாமில் த மோஸ்ட் ஃபேமஸ் வந்து வேசலின் தான். ஸோ வேசலின் இது ஒரு நியூ லான்ச்சுன்னு நினைக்கிறேன். இது லான்ச் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 months ஆகிருக்கும் நம்ம இந்தியாவில். ஸோ அப்போ நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 8 மாதமும் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோடய 4வது எம்டி. அவ்வளோ பிடிக்கும்னா அவ்வளோ பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவான லிப். ஒரு ப்ராடக்ட் வந்து இது ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து அப்படியே வலிச்சு யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின், அதனால் நான் ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். இதில் இன்னொரு ஷேட் இருக்குது. இது வந்து ஒரிஜினல். இதில் கோகோ அப்புறம் வந்து பிங்க் கலர் இருக்கும், பிங்க் அண்ட் ப்ரௌன். ஸோ வந்து சென்சிட்டிவான ஸ்கின் அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது எனக்கு என்னதுன்னா நார்மல் இந்த ஓஜியோட வேசலினோட எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். ஃபார்முலேஷன் இது நல்லா திக்காக இருக்கும். ஸோ வந்து ஒரு வேசலின் நீங்கள் ஒரு லிப் பாம் உங்களுக்கு வேணும், நல்ல ஹைட்ரேட்டிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இது போகலாம். லிட்டில் பிட் காஸ்ட்லின்னு சொல்லுவேன். ஒரு 300க்குள்ளே வரும். சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க, எனக்கு ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வேணும்னா இந்த ஃபேஸ் வாஷ்க்கு போகலாம். சிம்பிளோடது. ஆக்சுவலி இட்ஸ் வெரி குட் பிராண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே என்னோட 3வது டியூப். வேறு மாற்றி பார்க்கலாமே அப்படின்ட்டு சிம்பிளோட மாய்ஸ்சரைசிங் ஃபேஸ் வாஷ். இது வந்து ரிஃப்ரெஷிங் ஃபேஸ் வாஷ். இதில் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்கும் இதோட ஃபார்முலேஷன். ஆனால் இந்த ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு. நான் திரும்பவும் பர்ச்சேஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக சிம்பிள் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஆனால் ரெண்டில் எது பண்ணுவேன்னா இது தான் பண்ணுவேன். இதில் இப்போ மோசம்னு சொல்ல மாட்டேன். இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் லிட்டில் பிட் அஹெட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்து வந்து ஃபேஸ் க்ரோத் சீரமில் ஃபேமஸான இருந்தது வந்து பில்கிரிம்ஸோடது. இது வந்து ஒரு நல்ல ஹேர் க்ரோத் சீரம் தான். ஆனால் இது என்னதுன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அதோட க்ரோத் தெரியும். பயங்கரமாக எனக்கு க்ரோத் தெரிஞ்சு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் விட்டு தான் யூஸ் பண்ணேன். இது வாட்டரியான ஒரு இதில் தான் இருக்கும். ரொம்ப போட்டால் அந்த ஆயிலி ஃபீல்லாம் இருக்கும். ரொம்ப வாட்டரி பேஸ்டு இது தான். ஒரு நாளைக்கு ஆகலை, இன்னும் இவ்வளோ கொஞ்சம் இருக்குது. திஸ் இஸ் த ஓஜி ஒன். ஆனால் இதில் என்னதுன்னா பெருசாக இந்த மஸ்காரோ ஐலைனர் காஜல் பெருசாக இதில் வராது. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வேசலினோ லிப் பாம், வேசலின் வந்து தடவிட்டு எடுத்தால் தான் போகும். ஸோ இது நார்மல் மேக்கப்புக்கு ஓகே. பட் மஸ்காராவும் காஜலும் இதில் பெருசாக இதில் வராது. ஸோ அதில் ஏதாச்சும் ஆயில் பேஸ்டாக ஏதாச்சும் ஒரு வேசலினில் ஆயில் போட்டால் தான் வரும். மித்தபடி இட்ஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஓஜி த பெஸ்ட். ஓஜி சீரம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஃபேமஸான சீரம் வந்து இது. இது வந்து பயங்கரமாக போட்டோன்னே அப்படியே ஷைனியாக இருக்கும், மாஸாக இருக்கும், அப்படி தான் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க.
அப்படி தான் நானும் நினச்சி வாங்கினேன். அது என்னென்னா இது போட்டோன்னே இன்ஸ்டண்ட்டாக அப்படியே ஷைனியாக இருக்கும். ஆனால் அது ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கும். அதுக்கு மேலே அந்த ஷைனினஸ் போகாது. ஆனால் இது எனக்கு என்னென்னா, இது நான் ஃபஸ்ட்டு டே ஒரு நாள் நான் போடுறேன் சீரம் போடுறேன். நெக்ஸ்ட் டே எனக்கு ஒரு மாதிரி ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் என் ஹேரு. ஸோ திரும்பவும் நான் சீரம் போட்டால் தான் என் ஹேர் வந்து ஒரு நல்ல ஃபீல் இருக்குது மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஹேர் சீரம். நாட் த பெஸ்ட் ஆர் ஒர்ஸ்ட், இன் பிட்வீனாக ஒரு மாட்ரேட்டான ஒரு ஹேர் சீரம். அடுத்து வந்து மோஸ்ட் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது போரலின். ஒரு க்ரீன் கலர் டியூப்பில் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வந்து எனக்கு ஒரு க்ரீம் மாதிரி பேஸில் போவோம் அப்படின்றது போரோ ப்ளஸ் வந்து இது பார்த்தினது. இது வந்து பெருசு ஜம்போ, இது வந்து மினி, இதோட குட்டி. ஸோ ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ப்ராண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா போரலின் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேயரிங் பண்ணி தான் யூஸ் பண்ணாது, கொஞ்சம் திக்காக இருக்கும். இதுவும் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஒரு க்ரீம் பேஸில் இருக்கும்போது அதோட கான்சன்ட்ரேஷன் இதில் கம்மியாக இருக்கும். ஸோ வந்து இதுவும் ஒரு டீசெண்டான நல்ல ப்ராடக்ட். ஸோ அடுத்து வந்து நோஸ் ஸ்ட்ரிப்ஸ். இது வந்து நான் வந்து எதில் வாங்கினேன்னா சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். இது வந்து டாக்டர் ராஷில் அப்படின்ட்டு ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கினேன். எனக்கு பிடிச்ச ஒரு நோஸ் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் இதில் என்னதுன்னா, நீங்கள் ஸ்டீம் பண்ணி யூஸ் பண்ணால் தான் இது வந்து ஒர்க் ஆகும். நான் சும்மா ஒட்டுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து பெருசாக ஒர்க் ஆகாது. நான் நல்லா என் ஃபேஸை ஸ்டீம் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இது சூப்பராக ஒர்க் ஆகும். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பர்ஃப்யூம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது ஒரு குட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு பர்ஃப்யூம். அடுத்து வந்து இது ஒரு ஃபேஸ் மாஸ்க். நான் எந்த பிராண்டுன்னு சொல்லி இது நான் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டே வாங்கின ஒரு பிராண்ட். ஐ திங்க் ஃபேஸ் ஷீட் வந்து ஒரு லக்ஸுரியஸான ஃபீல் கொடுக்கும். தவிர்த்து இதோட வேலை உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஒரு 100 கண்டிப்பாக எல்லா ஃபேஸ் ஷீட்டும் ஒரு 100 வரும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் சீரமை ஒரு நல்ல தாராளமான குவான்டிட்டியில் எடுத்து நீங்கள் தடவினீங்கனாலே போதும். இந்த என்ன வேலை பார்க்குமோ அது பார்க்கும். மித்தபடி இந்த ஃபேஸ் ஷீட் வந்து ஒரு தண்ட செலவு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து நீங்கள் சும்மா ஒரு லக்ஸுரியஸாக ஒரு மாதிரி பார்லர் போகிற ஃபீல் வேணால் இதை தவிர்த்து இந்த வேலை செய்கிறதுக்கு நீங்கள் உங்களோட நார்மல் ஃபேஸ் சீரமே ஒரு 2 லேயர் அப்ளை பண்ணாலே தாராளமான போதுமான ஒரு விஷயந்தான். ஸோ ஃபேஸ் ஷீட் கேட்க போனேன். ஐ வில் சே இட்ஸ் அ வேஸ்ட் ப்ராடக்ட், எனி பிராண்ட் ஆர் எனி திங். நீங்கள் அதுக்கு நார்மலாக ஒரு 2 லேயர்ஸ் ஆஃப் ஃபேஸ் சீரம் போட்டாலே இட் வில் டூ த ஜாப் வாட் இட் டஸ். பார்ட்ஸ் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ இதெல்லாம் என்னோட எம்டிஸ் அண்ட் மை ஹானஸ்ட் ரிவ்யூ. இந்த ப்ராடக்ட் என் ஸ்கின்னுக்கு எப்படி ஒர்க் ஆகுன்னு. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஸ்கின்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டான பீப்புளுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ என் ஸ்கின்னுக்கு எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு, என்னோடய ஹேருக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ that's of this video.